யாதும் ஊரே யாவரும் கேள். அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் பொய்கைச்சாரல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இவ்வாரமும் வளமை போல ஒரு சிறப்பு அதிதியுடன் உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வாரம் நான் அழைத்து வந்திருக்கும் சிறப்பு அதிதி ஒரு நீண்ட போராட்டத்தின் பின் இவரை அழைத்து வந்திருக்கேன் என்றுதான் நான் கூறுவேன். ஏனென்றால் அவர் நேரம் கொடுத்தால் எனக்கு இந்த நிகழ்ச்சியை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. நான் சரியாக வந்தால் அவருக்கு வேலைப்படு என்று ஒரு இழுபறியாக சென்று கொண்டிருந்து இன்று ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக நான் இதை நினைக்கிறேன். நாங்கள் ஓட்டப்பந்தயத்துல ஏதோ ஒரு போட்டியில் நாங்கள் அந்த வெற்றி இலக்கை அடைந்த பிறகு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி என் உள்ளத்தில் ஏற்படுகின்றது. காரணம் ஒரு மிகச்சிறந்த பேராளுமை, ஒரு வைத்தியர், புற்றுநோய் வைத்தியர் மற்றும் பல் வைத்தியராகவும் அரசு துறையிலும் தொழில் செய்து கொண்டு தனியார் வைத்தியசாலையும் நடத்தி கொண்டு வருகிறார். அத்துடன் பல சேவைகளை செய்து வருகிறார். தமிழுக்காகவும் பல சேவைகள் செய்து வருகிறார். சமூக சேவை, விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், பாடகர் என்று ஏராளமான ஒரு மிகச்சிறந்த நேரம் இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் இந்த 24 மணித்தியாலத்தை எவ்வளவு அருமையாக செலவழிக்க முடியுமோ அவ்வளவு அருமையாக செலவழித்துக் கொண்டிருக்கும் மிகச்சிறந்த ஒரு மனிதரை நான் இன்று உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க போகிறேன். ஐயா, உங்களுடைய பெயரை உங்கள் வாயாலே கூறுவதே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம், வாருங்கள் டாக்டர் அவர்களே. வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் கவி அருவி தாமரை செல்வி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் கலைவேந்தன், மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன். தனியாக 2 மருத்துவமனைகள் மற்றும் அரசு துறை சார்ந்த சில மருத்துவமனைகளிலும் என்னுடைய பங்களிப்பை அளித்து வருகின்றேன். அது மட்டுமல்லாது தமிழர்களுக்காக ஒரு அமைப்பையும், புகையிலையை எதிர்க்க வேண்டும் என்று புற்றுநோய் எதிர்ப்புக்கான ஒரு அமைப்பையும் திறம்பட எல்லாம் வல்ல இறையர்களோடு செயலாற்றி வருகின்றேன். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததுக்கு நிச்சயமாக நான் கூறியதை விட நீங்கள் மிகவும் தன்னடக்கமாக உங்களை பற்றியான ஒரு சிறு குறிப்பை கொடுத்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. உங்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் என்ன கவிதை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? என்னை பொறுத்தவரை இறைவன், இயற்கை இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்று நான் எப்போதுமே கருதுவேன். அந்த வகையில் நீங்கள் கொடுத்திருக்கின்ற தலைப்பும் கூட திருமுறைகளை பற்றி தான் மிகச்சிறப்பான தலைப்புகளை கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே இயற்கையில் இறைவனை காண்பது என்பதும் அந்த இறைவனை அடைவதற்கான ஒரு மிகச்சிறந்த வழி என்ற முறையில் நான் ஒரு நடைப்பயிற்சி செய்யும் பொழுது என் கண் முன்பாக கண்ட ஒரு கம்பளிப்பூச்சியை நினைத்து நான் எழுதிய ஒரு கவிதையை தான் முதல் கவிதையாக நான் இங்கு சொல்ல இருக்கின்றேன். நான் காலையில் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆமா, அந்த நடைப்பயிற்சி செய்யும் பொழுது ஒரு கம்பளிப்பூச்சி என் முன்பாக, சிறிய கம்பளிப்பூச்சி நடந்து கொண்டது. அதை பார்த்தவுடன் எனக்கு இறைவன் மீது ஒரு மிகுந்த பற்றும் வந்தது. நாம் நடைப்பயிற்சி செய்கின்றோம், இந்த கம்பளிப்பூச்சியும் நடைப்பயிற்சி தான் செய்கின்றது. ஆனால் இரண்டிற்கும் உள்ள ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன, எப்படி இந்த சக்தி அதற்கு கிடைக்கிறது, நமக்கு எப்படி சக்தி கிடைக்கிறதோ அப்படி அதுக்கு இப்படி எல்லாம் என்னை பற்றி நான் யோசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு வந்த சிந்தனைகளின் தொகுப்பாக அந்த நடைப்பயிற்சியின் பொழுதே பல சிந்தனை வரிகள் தோன்றன. அதை உடனடியாக சென்று அப்படியே என்னுடைய புத்தகத்தில் நான் பதிவிட்டேன். அது நான் எழுதிய பல புத்தகங்களையும் அதை நான் வெளியிட்டிருக்கின்றேன். அந்த கவிதையை இன்று இந்த மிகச்சிறந்த கவி அருவியாக, நினைத்தவுடன் கவி படைக்கக்கூடிய ஆளுமை படைத்த நமது தாமரை செல்வி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் அதை நான் பதிவு செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக திருமுறைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் அந்த கவிதையை இப்ப நான் சொல்றேன். அது என் மனதிலே இருப்பதனால் நான் எங்கு சொன்னாலும் எல்லா தேசங்களிலும் கூட நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த கவிதைக்கு நான் வைத்த பெயர் கம்பளிப்பூச்சி காதல். கம்பளிப்பூச்சி காதல். அந்த அந்த கவிதைக்கு நான் வைத்த பெயர் கம்பளிப்பூச்சி காதல். காலையில் சாலையில் உன்னை உங்களுடைய கவிக்காக எடுத்த கருவும் வெகும் வித்தியாசமாக இருக்கிறது. நான் இதுவரை கேட்டிராத ஒரு தலைப்பாக இருக்கிறது. கூறுங்கள் உங்களுடைய கவிதையை. மகிழ்ச்சி. காலையில் சாலையில் உன்னை கண்டேன், கண்டவுடன் காதல் கொண்டேன். காலையில் சாலையில் உன்னை கண்டேன், கண்டவுடன் காதல் கொண்டேன். மனிதர்கள் சிலர் நடப்பது நடைப்பயிற்சிக்கு, நீ நடப்பதோ இடப்பெயர்ச்சிக்கு. மனிதர்கள் சிலர் நடப்பது நடைப்பயிற்சிக்கு, நீ நடப்பதோ இடப்பெயர்ச்சிக்கு. இரண்டிற்கும் பொதுவானது ஆசையுடன் கூடிய முயற்சி. இரண்டிற்கும் பொதுவானது ஆசையுடன் கூடிய முயற்சி. அழகு பெண்கள் கால்கள் பின்னி பின்னி நடப்பது அன்ன நடை என்றால், அழகு பெண்கள் கால்கள் பின்னி பின்னி நடப்பது அன்ன நடை என்றால், கால்களே வெளியில் தெரியாமல் இடையிடையே உள்ள இடைகளை சுருக்கி நீ நடப்பது என்ன நடை? கால்களே வெளியில் தெரியாமல்
இடையிடையே உள்ள இடைகளை சுருக்கி நீ நடப்பது என்ன நடை? கடும் குளிருக்கு எங்கள் உடலுக்கு தேவை கம்பளி, உனக்கு உடலே கம்பளி. கடும் குளிருக்கு எங்கள் உடலுக்கு தேவை கம்பளி, உனக்கு உடலே கம்பளி. நிலவுக்குள் காலடி எடுத்து வைத்த மனிதனையும் சிறு பூச்சியாய் இருந்து பயமுறுத்துகிறாய். நிலவுக்குள் காலடி எடுத்து வைத்த மனிதனையும் சிறு பூச்சியாய் இருந்து பயமுறுத்துகிறாய். உன் கம்பளிக்குள் உன் பாதுகாப்புக்காக கடவுள் செய்த மாய வித்தை அது. உன் கம்பளிக்குள் உன் பாதுகாப்புக்காக கடவுள் செய்த மாய வித்தை அது என்று சொல்லி இறுதியாக அந்த கவிதையை நான் எப்படி முடித்தேன் என்றால், நீ வண்ணத்து பூச்சியின் வாரிசாக இருந்தால், நீ வண்ணத்து பூச்சியின் வாரிசாக இருந்தால் காலம் கனியும் வரை காத்திரு, விரைவில் வண்ணச் சிறகுகளுடன் வானில் பறக்கலாம் என்று 6 அறிவு மனிதர்களுக்கு அர்த்தமாய் வாழ்ந்து காட்டும் 4 அறிவு கொண்ட பூச்சி நீ. நீ வண்ணத்து பூச்சியின் வாரிசாக இருந்தால் விரைவில் காலம் கனியும் வரை காத்திரு, நீ வண்ணச் சிறகுகளுடன் வானில் பறக்கலாம் என்று 6 அறிவு மனிதர்களுக்கு அர்த்தமாய் வாழ்ந்து காட்டும் 4 அறிவு கொண்ட பூச்சி நீ, வண்ணத்து பூச்சி நீ, கம்பளி பூச்சி நீ. காலையில் சாலையில் உன்னை கண்டேன், கண்டவுடன் காதல் கொண்டேன் என்று அந்த ஒரு சிறு கவிதையை நான் முடிச்சேன். அந்த கம்பளி பூச்சி மூலமாக கடவுள் நமக்கு கொடுத்த அருளையும் கடவுள் நமக்கு கொடுத்த பாடத்தையும் அந்த கவிதையில ஒரு சில விஷயங்களாக சேர்த்திருந்தேன். இதுதான் என்னுடைய முதல் கவிதையா நான் இங்க பதிவு செய்யறேன். உண்மையில் மகிழ்வாக இருக்கிறது. 6 அறிவு மனிதனுக்கு 4 அறிவு கொண்ட அந்த ஜீவராசி கொடுத்த அறிவு என்ன? அதிலும் இறைவன் அதன் உடலுக்கு வைத்துள்ள அற்புதம் என்ன? என்ன அழகான வரிகள்! நான் அப்படியே கிறங்கி போய் நானும் அந்த கம்பளி பூச்சியின் காதலோடு நானும் அந்த கவிதைக்கு காதலாகிவிட்டேன் என்றுதான் கூற வேண்டும். அவ்வளவு அழகாக நீங்கள் வாசித்த விதமும் சரி, அந்த வரிகளின் அழகும் சரி, ஒரு பெண்மையோடு ஒப்பிட்டு எழுதியது போல நளினமாக இருந்தது என்றுதான் கூற வேண்டும். மிகவும் அழகான கவிதை. அதுவும் நீங்கள் நினைவில் வைத்து கூறுவது என்பது சிறப்பு அல்லவா? நாங்க எழுதியதை அதிகமாக நினைவில் வைத்துக் கொள்வதில்லை, உடனே மறந்துடுவோம். உண்மையில உங்களுக்கு கம்பளி பூச்சி மீதான காதல் அதிகமாகவே இருந்திருக்கிறது. அதனால் உங்கள் நினைவிலும் அதை கூடிக்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஆரம்பமே அமர்கலமாக இருக்கிறது. மகிழ்ச்சி உங்களுடைய கவிதைக்கு. நன்றி. ஆம், நாம் தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இவ்வாரம் நாம் கொடுத்துள்ள தலைப்பு திருமுறைகள். இடையூறுக்கு வருந்துகிறேன், உடல் நலம் இல்லாமலும் நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்ற காரணத்தால் தொடர்கிறேன். திருமுறையை பற்றி ஒரு சிறு குறிப்பு ஒன்று கொடுத்து விட்டு நான் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். திருமுறைகள் என்பவை சைவ சமய கடவுளான சிவபெருமானே போற்றி பாடப்படும் 12 நூல்களின் தொகுப்பாகும். இவை திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் போன்றோருடன் போன்ற 27 நாயன்மார்களால் இயற்றப்பட்டுள்ளன. இந்த நூல் பக்தி சுவை நிறைந்த பாடல்களை கொண்டிருப்பதால் பெரும்பாலான சிவாலயங்களில் கண்ணாடி பெட்டிகளில் வைக்கப்பட்டு போற்றப்படுகின்றன. 12 திருமுறைகளின் சுருக்கம். முதல் 7 திருமுறைகள் தேவாரம், இரண்டாவது 1 தொடக்கம் 3 திருநாவுக்கரசர் எழுதியது, 4 தொடக்கம் சுந்தரமூர்த்தி நாயனார், 7வது சுந்தரர் என்று 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம், திருக்கோவை ஆகிய அடங்கும். 9ஆம் திருமுறை திருமாளிகை தேவர் கருணை மலர். உண்மையில் தொடர்ந்து எனக்கு நீர் அருந்தி விட்டு வாங்க, நீர் அருந்தி வாங்க. நிச்சயமாக கொடுத்த விளக்கம் போதும் என்று நினைக்கிறேன். நான் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவது கவிதையை அனுப்பி வைத்திருக்கிறார் காரைக்குடி, தமிழ்நாடு காரைக்குடியை சேர்ந்த மா சோமசுந்தரம் அவர்கள். அவருடைய கவிதை: 12 நூல்களாக பவனி வந்த நாட்டினிலே உன்னிரு கண்களோடு அகக்கனையும் திறக்க. 12 நூல்களாக பவனி வந்த நாட்டினிலே உன்னிரு கண்களோடு அகக்கண்ணையும் திறக்க. இசையின் வழியே இறைவனை அடைந்திட சமயக்குறவர்களும் அடியார்களும் அமைத்திட்ட தொகுப்பாகும். சமயக்குறவர்களும் அடியார்களும் அமைத்திட்ட தொகுப்பாகும். ஒரு கவிதை நான் இதுவரை கூறிய விளக்கங்களை அவர் ஒரு 4 வரிகளுக்குள் கொடுத்து விட்டார். இதில் உண்மையில் ஒரு சிறப்பம்சம், மிகப்பெரிய விடயத்தை கூட இந்த 4 வரிகளுக்குள் அடக்கிவிடும் ஒரு சிறப்பம்சம் இந்த பொய்கைச்சார நிகழ்ச்சியூடாக காணக்கூடியதா இருக்கிறது. வாருங்கள், உங்களுடைய கருத்தை தாருங்கள். மிக சிறப்பாக நீங்கள் சொன்னது போலவே
இந்த திருமுறைகள் என்பது 12 திருமுறைகளாக முதல் 3 திருஞான சம்பந்தராலும், அடுத்த 3 திருநாவுக்கரசராலும், 7வது சுந்தரராலும், 8வது மாணிக்க வாசகர் என்பவராலும், பிறகு பல்வேறு ஞானிகளாலும் பாடப்பட்டு இறுதியாக 12ஆம் திருமுறையாக சேக்கிழார் அவர்களால் பெரிய புராணம் என்று மிகச்சிறப்பாக ஏற்றப்பட்டு 12 திருமுறைகளாக நாம் வணங்குகிறோம். நான் மீண்டும் ஒரு முறை இந்த தலைப்பை கொடுத்ததற்காகவே நமது கவியறிவி தாமரை செல்வி அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை காணிக்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதிலும் குறிப்பாக இன்று இன்று என்ன வெள்ளிக்கிழமை என்பது பொதுவாகவே நம்மளுடைய இந்து மத கலாச்சாரத்தில் இறைவனை வணங்கக்கூடிய ஒரு தருணம். இன்று நாம் இறைவனை பற்றி பேசுவது என்பதும் அதில் கூடுதல் சிறப்பு. நமது கவிஞர் எழுதிய கவிதைகளில் அவர்களே குறிப்பிட்டு சொன்னது போல மிக சுருக்கமாக 12 திருமுறைகளுடைய வரிகளை எழுதுவதற்கே 12 வரிகள் வேணும். 12 திருமுறைகளை பற்றி எழுதுவதற்கே 12 வரிகள் வேணும். ஆனால் அந்த 12 திருமுறைகளை பற்றிய கருத்தை ஒரு 5-6 வரிகளிலே மிக சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். காரைக்குடியிலிருந்து மிகச் சிறப்பாக கவிதை எழுதிய அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதில் குறிப்பாக 12 திருமுறைகளும் எந்த அளவிற்கு ஆழமாக இந்த ஆன்மீக தத்துவத்தை உணர்த்தது என்பது போல அவருடைய வரிகள் குறிப்பிட்டிருந்தார். என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி உங்களுடைய கருத்துக்கு. அடுத்த கவிதையை அனுப்பி வைத்திருக்கிறார் இலங்கையைச் சேர்ந்த மெய்யன் நடராஜா அவர்கள். இலங்கையைச் சேர்ந்த மெய்யன் நடராஜா. திருமுறைகள் ஓதி ஒழுகவும் உண்மையாய் வாழவும் நீதி நெறியுடன் நேர்மையாய் நடக்கவும். ஓதி ஒழுகவும் உண்மையாய் வாழவும் நீதி நெறியுடன் நேர்மையாய் நடக்கவும். ஆதி சமயத்தின் அறநெறி ஏற்றிய சோதி அல்லவா சுடர்விடும் திருமுறைகள். ஆதி சமயத்தின் அறநெறி ஏற்றிய சோதி அல்லவா சுடர்விடும் திருமுறைகள் என்று திருமுறைகள் என்ன என்பதை வெகும் அழகாக கூறியிருக்கிறார். உண்மையில் திருமுறைகள் எங்களுடைய உண்மையில் சமய நூல்களை வாசிக்கும் போது எல்லோர் மனதிலுமே ஒரு ஆனந்த ஒளி ஏற்படக்கூடிய ஒரு விடயத்தை காணலாம் அல்லவா? கூறுங்கள் உங்களுடைய கருத்தினை. மிக சிறப்பு, மிக சிறப்பு. இந்த நமது இலங்கையிலிருந்து எழுதியிருக்கின்ற மெய்யன்பன் நடராஜன் மிக சிறப்பாக அவருடைய வரிகளை எழுதியிருக்காங்க. குறிப்பாக அவர் முதல் வரியே ஓதி, ஏன்னா ஓதுவது ஒழியல் என்று நமக்கு அவை பாட்டி சொன்னாங்க. அதனால்தான் ஓதுவார் என்றே நமது சைவ திருமுறைகள்ல பல பாடல்களை ஓதுவார் என்றே ஒரு இனம் அவர்கள் ஒவ்வொரு சைவ திருத்தலங்களிலும் அந்த பாடல்களை ஓதுவதற்கென்று நாம் வைத்திருக்கின்றோம். ஏனால் இத்தனை பாடல்கள் பாடல் பெற்ற தலமாக நாம் வணங்கினாலும் கூட அந்த பாடல்களை பாடும் பொழுது அதை ஓதும் போதுதான் அதனுடைய பலனை நாம் அடைகின்றோம். அதை குறிப்பிடு என்று அற்புதமாக கவிதையை ஆரம்பித்திருக்கிறார். அதில் குறிப்பாக நான் மிகவும் ரசித்த வரிகள் 3 வரிகள். நீதி நெறி என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார், ஆதி என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார், சோதி என்ற வார்த்தை. இது 3மே மாணிக்க வாசகர் அவர்கள் மிக சிறப்பாக ஆதியும் அந்தமும் எல்லாம் அரும் பெரும் ஜோதியை என்றுதான் மாணிக்க வாசகர் மிக சிறப்பாக ஒரு பாடல் எழுதியிருப்பார். அதைத்தான் நமது வடலூர் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று அந்த சைவ சமயத்தின் மிக முக்கியமான ஒரு திருமந்திரமாக நமக்கு கொடுத்தார். இவை எல்லாவற்றையும் இணைத்து ஒரு தெய்வீக பாடலாக இந்த கவிதையை படைத்த அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மிகவும் ஆன்மீக மனம் ததும்புகின்ற வார்த்தைகளை மிக சிறப்பான முறையில் போட்டு சுருக்கமான முறையில் திருமுறைகளின் தத்துவத்தை உணர்த்தக்கூடிய வகையில் இந்த கவிதை இருந்தது. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நிச்சயமாக, நிச்சயமாக. நன்றி. உண்மையில் நீங்கள் ஒரு வைத்தியராக இருந்த போதும் கூட ஆன்மீக பயணம் மற்றும் சொற்பொழிவுகள் மற்றும் ஏராள விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த 2 கவிதைகளையும் வாசிக்கும் போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது. அதாவது மக்கள் ஆரம்ப காலங்களில் வாழ்ந்தது போல இறை மீதான பயம் மற்றும் மனிதர்கள் மீதான மரியாதை என்பவற்றை குறைந்த போதுதான் இங்கு நிறைய நோய்கள், நிறைய தவறான விடயங்கள் நடக்கின்றன. நோய்கள் எனும் போது அதற்கும் இறைவனுக்கும் இந்த தொடர்பு இல்லை என்று நம்ம கூற முடியாது. அதாவது எங்களுடைய மனம் தான், எல்லோருமே ஒரு நோய் தாங்கியாக தான் வாழ்கிறோம். நோயை காவிக்கொண்டுதான் நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் சில நல் பழக்க வழக்கங்களால் எங்களுக்கு அது வெளிப்படும் காலங்கள் நீண்ட காலமாக மாறிவிடுகிறது. இப்பொழுதெல்லாம் சிறு சிறு விடயங்களுக்குமே நோய்வாய்ப்பட்டு மிகவும் மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. எந்த அளவு காலத்தின் வளர்ச்சி இருக்கிறதோ அந்த அளவு மரணமும் சிறு வயதிலே அனைவருக்கும் ஏற்பட்டு வருகிறது. இதன் பார்வை உங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படியாக இருக்கிறது? நிச்சயமாக ரொம்ப அழகாக நீங்கள் குறிப்பிட்டு சொன்னது உண்மைதான். மருத்துவராக என்னை மருத்துவர் என்று நீங்கள் அறிமுகப்படுத்தினீர்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை உண்மையான மருத்துவர்கள் நமது திருமுறைகளை எழுதிய மிகச்சிறந்த அந்த சிவனடியார்கள் தான். அதனாலதான் மந்திரமாவது நீரு என்று திருநீரு என்ற ஒரு அற்புதமான மந்திரத்தை, திருநீர் என்ற ஒரு அற்புதமான மருத்துவத்தை நமக்கு கொடுத்தாங்க. இன்றளவும் பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த திருநீருக்கு இருக்கின்ற மகிமை வேற எதற்கும் கிடையாது. அதைத்தான் நமக்கு திருஞான சம்பந்தர் மந்திரமாவது நீரு சுந்தரமாவது நீர் எல்லாம் சிறப்பாக எழுதி அந்த திருநீர் மகத்துவத்தை வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த காலத்தில் திருநீரை வைத்து பல நோய்களுக்கு தீர்வு கொடுக்குறாங்க. அது திருநீர் என்பது அதற்கு பின்னாடி பல்வேறு விதமான ஆன்மீக தத்துவங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட
அது மிக முக்கியமாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், அந்த திருநீரின் ஊடாக எல்லாம் வல்ல இறைவனின் அந்த பெருமையை நாம் பேசும் பொழுது, இறைவன் கொடுத்த அந்த வழியில் நடக்கும் பொழுது, இறை தத்துவங்களை உணர்ந்து அதற்கேற்றாற் போல நம் வாழ்வியலை பழகும் பொழுது நிச்சயமாக இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். பிறருக்கு எந்த விதமான தொல்லையும் தரமாட்டோம். எந்த விதமான தீய செயல்களும் நம்ம செய்ய மாட்டோம். குறிப்பாக மனித நேயத்தோடு மக்களை நேசித்து நாம் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுதான் இறைவனுக்கு நாம் செய்கின்ற மிக மிக முக்கியமான ஒரு சேவை. அதுதான் மக்கள் சேவையே மகத்தான சேவை, மக்கள் சேவையே மகேசன் சேவை என்றெல்லாம் கூட நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்வது போல இந்த காலகட்டத்தில் பல நோய்கள் பல பேருக்கு வருவதற்கும், பல பேர் பல்வேறு விதமான மனச்சிக்கல், உடல் நோய் மட்டுமல்ல மனநோய்களிலும் சிக்கி பலவிதமான அழுத்தங்களுக்கு உள்ளாவதற்கும் அடிப்படை காரணம் இந்த இறைவனை விட்டு வந்ததும் இயற்கையை விட்டு வந்ததும் தான். இதை வலியுறுத்துகின்ற வகையில் தான் அந்த காலத்தில் நம்மளுடைய 12 திருமுறைகள்ல நம்மளுடைய மிகச்சிறந்த ஞானிகள் பல்வேறு பாடல்களை இறைவனை போற்றி பாடினாங்க. சோ அந்த அடிப்படையில் மீண்டும் அதை முன்னெடுக்கின்ற உங்களை போன்ற மிகச்சிறந்த ஆளுமைகள் முன்னெடுத்து அந்த பாதையில் நாம் பயணிக்கும் பொழுது கண்டிப்பாக இப்போது நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்ற இந்த அவலங்கள், இந்த நோய்கள், மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு விதமான மனச்சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து மீண்டும் அந்த காலத்தில் இருந்தது போன்ற ஒரு சுபிட்சமான இயற்கையோடு இணைந்த இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும். மிக முக்கிய காரணமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னுடைய ஒரே பதில் என்னவென்றால், இறைவனை மறந்ததும் இயற்கையை மறந்ததும் குறிப்பாக தமிழினத்தில் பிறந்த ஞானிகள் நமக்கு கொடுத்த அந்த திருமுறைகளை மறந்ததும் தான் இந்த அளவிற்கு நாம் கஷ்டப்படுவதற்கு காரணம் என்று நான் கருதுகின்றேன். ஆகவே ஒரு மருத்துவராகவும் என்னுடைய ஒரு கருத்து என்னவென்றால், அதனால்தான் எங்களுடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்தும் பொழுது கூட, நான் ஒரு ஆங்கில முறையில் மருத்துவம் படித்திருந்தாலும் புற்றுநோய் பல் மருத்துவராக இருந்தாலும் கூட மருத்துவர் தினத்தன்று பல பேர் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லும் போது நாங்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சி வள்ளுவரும் வள்ளலாரும் சொல்லும் மருத்துவம் என்றுதான் நடக்கும். வள்ளுவர் போல மருந்து என்ற ஒரு அதிகாரத்தை யாரும் எழுதல, வள்ளலார் போன்ற அந்த சித்த மருத்துவத்தையும் இயற்கை மருத்துவத்தை பத்தி யாரும் சொல்லல. நமது 12 திருமுறைகள்ல கொடுத்த ஞானிகள் போல, குறிப்பாக திருஞான சம்பந்தர் போல மிகச் சிறந்த மருந்துகளை யாரும் கொடுக்கல. ஆகவே நம் தமிழுக்கு நிகரான ஒரு மருந்து இல்லை. ஆகவே தமிழே ஒரு அருமருந்து. அந்த தமிழை நாம் படிக்கும் பொழுது, தமிழை நாம் பயன்படுத்தும் பொழுது, தமிழை நாம் நேசிக்கும் பொழுது, தமிழை நாம் சுவாசிக்கும் பொழுது, தேவைப்பட்டால் உங்களை போன்ற மிகச்சிறந்த ஆளுமைகளிடம் அந்த தமிழை யாசிக்கும் பொழுது நிச்சயமாக மருந்துக்கே அவசியம் இருக்காது என்பது ஒரு மருத்துவராகவும் என்னுடைய கருத்து, தமிழனாகவும் என்னுடைய கருத்து. உண்மைதான். உண்மையில் அந்த காலங்களில் கூறிய பல விடயங்களை நாங்கள் மூடத்தனம் என்று கூறி அதன் என்ன விடயத்துக்காக கூறினார்கள் என்பதை தேட மறந்துவிட்டோம். ஆனால் இன்று ஆங்கில வைத்தியங்கள் அவற்றை எல்லாமே இன்று அவர்கள் கைப்பிடித்து அழைத்துக் கொண்டு வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். நாங்கள் அவர்களுடைய கூடாத பழக்கங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆரம்ப காலங்களில் உண்மையில் அந்த வேப்பம் குச்சி மற்றும் ஆலமர குச்சியால் பல் துலக்குவார்கள். அதை பார்த்து வெள்ளைக்காரர்கள் சிரித்தார்களாம் எங்களுடைய நாடுகளில். அதாவது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் இந்தியாவை ஒத்த சில பழக்க வழக்கங்கள் தான் இலங்கையிலும் இருந்தது அந்த காலங்களில் கூறினார். அது போல விறகு கறி என்பவற்றெல்லாம் பல் துலக்கினார்கள். இன்று அவையெல்லாம் விளம்பரங்களில் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது அந்த காலத்தில் அவர்கள் சிரித்தார்கள். இன்று எங்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் அவர்கள் எடுத்து சென்று நிறைய பெயர் தெரியாத தானிய வகைகள் கூட இன்று பொதி செய்யப்பட்டு வெளிநாடுகளில் விற்கப்படுகின்றது. நாங்கள் எங்களுடைய அடையாளங்களையும் எங்களுடைய பண்பாடுகளையும் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு ஏதோ ஒரு உலகத்தில் நாங்கள் மிதந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் கூற வேண்டும். என்னவென்று அறியாத ஒரு மிதப்பில் இருக்கிறோம். ஆனா நிச்சயமாக மீண்டும் எங்களுடைய முன்னோர்கள் எதை கூறினாலும் அது என்னவாக இருக்கும் என்று ஆராய்ந்து அதற்கான சரியான வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். மூடத்தனம் என்று கூறுகின்ற பல விடயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விஞ்ஞான தொடர்பு இருக்கிறது. அந்த ஏதோ என்ன என்பதை தேட மறுக்கிறார்கள் அல்லவா? நீங்க சொன்னது முக்கியமான ஒரு நல்ல கருத்து. அதுல ஒரு கருத்து மட்டும் நான் அதுல இணைக்க விரும்புறேன். நான் சமீபத்தில் சுவிட்சர்லாந்து போயிருக்கும் போது, சுவிட்சர்லாந்துல பெர்ன் என்று ஒரு மிகச்சிறந்த நகரம் இருக்கு. அந்த நகரத்துடைய என்ட்ரன்ஸ் முகப்புலே பாத்தீங்கன்னா நடராஜர் சிலை தான் இருக்கு. இன்ஃபேக்ட் கடவுளின் துகள் என்று அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆராய்ச்சி நடக்கின்ற இடத்துல நமது நடராஜர் சிலை தான் இருக்கு. இன்ஃபேக்ட் உங்களுடைய பெயர்லேயே நடராஜர் என்பது கூட சேர்த்து இருக்கிறது. அது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. ஆகவே அந்த நடராஜர் அந்த தத்துவம் என்பது அணுக்களின் அசைவை சொல்லுகின்ற ஒரு தத்துவம். அதனாலதான் அணு ஆராய்ச்சி நடக்கின்ற எல்லா இடங்களிலும் நாசா போன்ற மிகச்சிறந்த விண்வெளி இடத்துலயும் அது இருக்குது. சுவிட்சர்லாந்துல இருக்கின்ற அந்த கடவுளின் துகளை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆய்வு உலையிலும் அது இருக்கு. ஆகவே அறிவியல் ரீதியாகவும் இன்று நம்மளுடைய ஆன்மீக கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, என்னுடைய பல் மருத்துவம் துறை சார்ந்தே அழகா சொன்னீங்க. ஆளும் வேலும் பல்லு குருதி
நாளும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி என்று அற்புதமாக சொல்ல முடியும். அந்த ஆளும் சொல்லுக்கு உறுதி என்பது இன்றளவும் உண்மை. ஆனா இடையில் நம்ம ஏதோ ஒரு நாகரிக மோகத்துல, கலாச்சார மோகத்துல அதை மறந்துட்டோம். ஆனால் இன்று அதை வெளிநாட்டுக்காரர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்துதான் இப்ப நம்ம பயன்படுத்துறோம். ஆகவே எது நாம் செய்தாலும் வெளிநாட்டுக்காரர்கள் பயன்படுத்தினால்தான் அதை சிறப்பு நம்ம நினைக்கிறோம். அந்த எண்ணத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பது உங்களுடைய ஒரு அற்புதமான எண்ணமாக உங்களுடைய உரையில நான் பார்த்தேன். அதை நான் அப்படியே வழிமொழிகிறேன். அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். அந்த வகையில் நம்ம கிட்ட இல்லாததே இல்லைன்னு சொல்லலாம். நிச்சயமாக நிச்சயமாக. நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்கு. நன்றி. நாம் தொடர்ந்து நேயர்களின் கவிதைக்கு செல்லலாம். அடுத்த கவிதையாக தமிழ்நாடு ஒத்தைக்கால் மண்டபத்தைச் சேர்ந்த முனைவர் மருத்துவர் ஜே குணசுந்தரி அவர்கள். தமிழ்நாடு ஒத்தைக்கால் மண்டபம் முனைவர் மருத்துவர் ஜே குணசுந்தரி அவர்கள். இவரும் ஒரு இயற்கையோடு ஒட்டிய ஒரு மருத்துவர் தான். அவருடைய கவிதை திருமுறைகள். சிவபெருமானை போற்றி பல்வேறு சமயத்தில் வாழ்ந்த நாயன்மார்கள் பாடிய பாடலாகும். சிவபெருமானை போற்றி பல்வேறு சமயத்தில் வாழ்ந்த நாயன்மார்கள் பாடிய பாடல்களான தேவாரம், திருவாசகம், திருக்கோவை, திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, தேவாரம், திருவாசகம், திருக்கோவை, திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு சைவ திருமுறைக்கான சிறந்த ஆன்மீக வழிகாட்டி நூல்களை, சைவ திருமுறைக்கான சிறந்த ஆன்மீக வழிகாட்டி நூல்களை என்று இந்த நூல்களின் பயன் என்ன? எங்களுக்கு சிறந்த ஒரு ஆத்மீகமான, ஆத்மார்த்தமான, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வினை காட்டக்கூடிய எல்லா விடயங்களும் அடங்கிய ஒரு நூலை என்று மிகவும் அழகாக கூறியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். கூறுங்கள் உங்களுடைய கருத்து. மிக சிறப்பு. ரொம்ப அற்புதமான ஒரு ஊர் அது. எனக்கு மிகவும் பிடித்த ஊர். ஏன்னா அந்த ஊரோட பேரே பாருங்க, ஒற்றைக்கால் மண்டபம் என்பது. ஒற்றை காலில் இருக்கின்ற மண்டபம். ஏன்னா சமீபத்தில் கூட நான் நடராஜர் கோயிலுக்கு போகும்பொழுது, நீங்க அடுத்த முறை இலங்கையில இருந்தும் சரி, இந்தியாவில இருந்தும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களுக்கு சொல்றேன், ஒற்றைக்கால் மண்டபத்துல ஒற்றைக்காலில் எழுந்தருளில் இருக்கின்ற ஒரு கோபுரம் நடராஜர் கோயிலுக்குள்ளே இருக்கு. அது எங்கன்றதை நீங்க தேடி கண்டுபிடிங்க. அதே போலவே ஆயிரங்கால் மண்டபமும் அங்க இருக்கு. இந்த ஒற்றைக்கால் மண்டபமும் ஆயிரங்கால் மண்டபமும் சொல்லுகின்ற தத்துவம் என்னவென்றால், ஆயிரங்கால் மண்டபத்தில் நிற்கின்ற அந்த விஷயம், அந்த ஒரு தலம் ஒற்றைக்காலிலும் நிற்க வைக்க முடியும் என்பதை நமக்கு உணர்த்தியவர் தான் நமது நடராஜ பெருமான். நம்மளுடைய சைவ சித்தாந்தம், நம்மளுடைய திருமைகள் அதை குறிப்பிடுகின்ற வகையில் ஒற்றைக்கால் மண்டபத்தில் சுந்தரி என்ற ஐந்து அனைத்து அந்த திருமுறைகளையும் படிப்பதற்கு பதிலாக குறைந்தபட்சம் இந்த 5, இந்த தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு மற்றும் பெரிய புராணம் போன்ற அந்த 5 விஷயங்களிலிருந்து ஒரு பாடலை ஒவ்வொரு நாளும் நாம் பாராயணம் செய்ய வேண்டும், பாட வேண்டும், ஓத வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பஞ்ச புராணம் என்றே ஒரு இலக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதை மிக சிறப்பாக தொகுத்து இந்த சைவ சமய திருமுறைகள் எந்த அளவிற்கு நமக்கு நாயன்மார்களின் பெருமையை சொல்லுகின்றன, நமது நாயன்மார்கள் நம்மளுடைய இலக்கியத்திற்காக எவ்வளவு பங்காற்றுகிறார்கள் என்று ரொம்ப அழகாக நமது குணசுந்தரி அவர்கள் அவர்களுடைய கருத்தாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த கவிதையாக லண்டனை சேர்ந்த ஜெயஸ்ரீ அவர்கள் அனுப்பி வைத்திருக்காரு. லண்டனை சேர்ந்த ஜெயஸ்ரீ. திருமுறைகள். பாடல்களை கொண்டது திருமுறைகள். சோழர் காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட இலக்கிய தொகுப்பிது. சோழர் காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட இலக்கிய தொகுப்பிது. அதற்கு முன்பாக இன்னொரு கவிதை வாசித்து விடுவோம். திருமுறைகள். சைவ சமய குறவர்களின் பாடலாக சிதறி கிடந்த மாபெரும் புதையலாக, சைவ சமய குறவர்களின் பாடலாக சிதறி கிடந்த மாபெரும் புதையலாக, 12 பாக்கள் அடங்கலாக, நம்பியாண்டார் நம்பியின் தேடுதல் தொகுப்பாக, நம்பியாண்டார் நம்பியின் தேடுதல் தொகுப்பாக, சைவ சமய வளர்ச்சியின் மூல கருத்தானதே திருமுறைகள் என்று அழகான ஒரு கவிதையை கொடுத்திருக்கிறார் எங்களுடைய கொழும்பை சேர்ந்த வாசிகை வாசு அவர்கள். இலங்கை கொழும்பை சேர்ந்த வாசிகை வாசு அவர்கள் ஒரு சிறப்பான கவிதையாக எனக்கு தோன்றுகிறது. மிகவும் நயமாக எழுதியிருக்கிறார் அல்லவா? பாடலாக, புதையலாக, அடங்கலாக, தொகுப்பாக என்று கொடுத்திருக்கிறார். சிறப்பு சிறப்பு. ஒரு இயல்போடு எழுதியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். கூறுங்கள் உங்களுடைய கருத்து.
நிச்சயமாக நிச்சயமாக நமது கொழும்பை சேர்ந்த அந்த கவிஞருடைய கவிதை மிக சிறப்பு. வாசகி வாசகி என்பவர்கள் மிகவும் வாசிக்கக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த அளவுக்கு ஒரு இயல்புகளோடு அவர்கள் எழுதியிருக்காங்க. பொதுவா நான் இதுவரை பேசிய கவிதைகள் எல்லாத்துலயுமே கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு எதுகை மோனை இயைபு போன்ற தமிழின் இலக்கிய சுவையை நான் உணர்ந்தேன். ஆனாலும் கூட அந்த கருத்து செறிவையை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும் என்பதனால் அதை பேசினேன். ஆகவே இதற்கு முன்பாக எழுதிய கவிஞர்கள் கூட ரொம்ப சிறப்பா எழுதியிருந்தீங்க. ஆனால் நம்மளுடைய வாசகி அவர்கள் எழுதிய கவிதைகள் அது வெளிப்படையாக கவியறிவி தாமரை செல்வி அவர்கள் சொன்னது போல மிக சிறப்பு. அந்த வார்த்தைகளுடைய அந்த வடிவமைப்பு மிக அழகாக இருந்தது. அவர்கள் சொன்ன அந்த அற்புதமான ஒரு செய்தியும் சேர்த்து அந்த கவிதையில கொடுத்தது எனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கிறது. நம்பி ஆண்டார் நம்பி. நம்ம பொதுவா சைவ திருமுறைகள் அப்படின்னா நம்ம பொதுவா அதை எழுதியவர்கள் பற்றி தான் பாடுவோம். பல செய்திகள் நம்மை சுற்றி இருந்தாலும் கூட அதை தொகுத்து ஒரு ஆசிரியராக சொல்பவர் என்பவர் தான் ஒரு மாணவனுக்கு பாடத்தை கற்பிக்கிறார். அப்படி இந்த தேவாரத்தில் பல்வேறு திருமுறைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தொகுத்து நமக்கு கொடுத்தவர் தான் நம்பியாண்டார் நம்பி என்ற ஒரு மிகச்சிறந்த ஞானி. அதற்கு உதவி செய்தவர் ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான், அந்த பாட்டையும் அவனை பாட வைத்தான் என்று அற்புதமான ஒரு பாடல் ராஜராஜ சோழன் என்ற படத்தில். இந்த நேரத்தில் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் நம்ம மறக்க முடியாது. சைவத்திற்காக குறிப்பாக 2 மிகப்பெரிய ஆலயங்களை நிர்மாணித்தவர்கள். அதில் குறிப்பாக ராஜராஜ சோழன் காலத்தில் வாழ்ந்தவர் தான் நமது நம்பியாண்டார் நம்பி. அந்த தகவல்களையும் மிக அழகாக அந்த கவிதையில் பொருள் சுவையோடு, இலக்கிய சுவையோடு, தமிழ் சுவையோடு மிக சிறப்பாக கொடுத்திருக்கிறார்கள். இலங்கையை சேர்ந்த வாசகி அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி. அடுத்த கவிதையாக லண்டனை சேர்ந்த ஜெயஸ்ரீ அவர்களுடையது. சோழர் காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட இலக்கிய தொகுப்பு இது. பக்தி சுவைமிக்க பாடல்களை கொண்டது. சோழர் காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட இலக்கிய தொகுப்பு இது. பக்தி சுவைமிக்க பாடல்களை கொண்டது. கோயில்களில் பாடப்படுவது திருமுறைகள் 12 நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டது. கோயில்களில் பாடப்படுவது திருமுறைகள் 12 நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டது என்று மேல வெறும் அழகாக கொடுத்திருக்கிறார். இந்த கவிதைகள் என்னும் போது இதில் இந்த குழுமத்தில் ஒரு சிறப்பான ஒரு விடயம் என்றால் எல்லோருடைய கவிதையும் யாருடைய பார்வைக்கும் போகாது. நேரடியாக என்னுடைய தனி உள்பெட்டிக்கு தான் வரும் இந்த கவிதைகள். அதனூடாகத்தான் எடுப்பேன். சிலர் நேரங்களில் ஒருவருடைய கருத்தை இன்னொருடைய இருக்கும் போது ஆனாலுமே அவர்களுடைய சிந்தனை தான். யாரும் யாரையும் யாருடைய கவிதையும் பார்ப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. நிச்சயமாக உண்மை. நானும் நிகழ்ச்சியின் போதுதான் அதை வாசிப்பேன். ஆனால் அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அந்த ஒத்த அலை நீளத்தில் சிந்திக்கிறது எவ்வளவு அற்புதமா பாருங்க. இப்ப நமது கொழும்பை சேர்ந்த வாசகி அவர்கள் எழுதியிருந்த அதே கருத்தை ஒட்டிதான் நம்மளுடைய லண்டன்ல இருந்த ஜெயஸ்ரீ அவர்களும். அப்போ லண்டனிலும் அந்த சைவம் அப்படியே அதே சிந்தனை தான் இருக்கு, கொழும்பிலும் அதே சிந்தனை தான் இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கிழக்கு நாடுகளிலும் அதே தான் இருக்கு, மேற்கத்திய நாடுகள்ல தான் இருக்கு. ஏன்னா 2 இடத்திலும் இருப்பது தமிழ் தான். 2ஐயும் எழுதியவர்கள் தமிழர்கள் தான். ஆக தமிழின் வீச்சு, தமிழின் அலை நீளம், தமிழின் எண்ண ஓட்டம் எப்போதும் ஒரே வரிசையில் பயணிக்கிறது என்பதற்கு உதாரணமாகவும் இது அமைஞ்சிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் எழுதின கவிதைகளை ஒரு குழுவாக போடும்போது நம்ம பார்க்க முடியும். ஆனா அனைத்தும் உங்களுக்கு நேரா வர்றதுனால அவங்களுக்கே தெரியாது. ஆனா இப்ப நம்ம உணர முடியுது 2 பேரும். ஏன்னா வாசிகை அவர்கள் எழுதின கவிதையிலும் பாத்தீங்கன்னா அந்த நம்பியாண்டார் நம்பியை பற்றியும் சோழர்களை பற்றியும் எழுதியிருந்தாங்க. இவங்களுடைய கவிதைகளும் ஏறக்குறைய அதே தான் பிரதிபலிக்குது. ஆகவே அவர்களுக்கு சொன்ன அதே கருத்து தான் நம்பியாண்டார் நம்பியை பற்றியும் சோழர்களை பற்றியும் மிக சிறப்பாக குறிப்பிட்டது மகிழ்ச்சி. ஒரு கூடுதல் தகவலை மட்டும் நான் இங்க சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இந்தோனேஷியாவுக்கு போயிருந்தப்போ இந்தோனேஷியாவில் நமது ராஜேந்திர சோழன் நிர்மாணித்த ஒரு ஆலயத்தில் காரைக்கால் அம்மையாருடைய திருவுருவ சிலையை நான் பார்த்தேன். நான் கங்கை கொண்ட சோழபுரம் ஆலயத்திற்கு மாதம் ஒரு முறை செல்லக்கூடிய வழக்கம். ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ பணிக்காகவோ அல்லது ஏதோ ஒரு பணிக்காக போகும்போது இறைவனை வணங்கிவிட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம் எனக்கு உண்டு. அப்ப அந்த கோயில் பிரகாரத்தை சுற்றும் பொழுது வெளியில ஒரு நடராஜ பெருமானுடைய சிலை இருக்கும், கீழே 3 பெண் உருவம் இருக்கும். குறிப்பாக ஒரு பெண் உருவம் அடையாளம் தெரியாத மாதிரி இருக்கும். எனக்கு விட குழப்பமாக இருந்தது, யாருடைய உருவம் ரொம்ப நாளா. அதற்கான விடையை எல்லாம் வல்ல பரம்பொருள் சிவபெருமான் எனக்கு இந்தோனேஷியால தான் கொடுத்தாரு. அதே உருவம் அங்க பதிக்கப்பட்டிருந்தது. அங்க கேட்கும் போதுதான் அது தெரிய வந்தது, அது காரைக்கால் அம்மையார் உருவம். இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான் தோற்றி இறைவனே ஈண்டிறக்கம் செய்வான், இறைவனே வெண்குன்றம் வந்தால் இறங்கி அதை மாற்றுவான் அப்படின்னு பாடணும் ஒரு அற்புத திருவந்தாதியில மிகச்சிறந்த. அவர்களுடைய பாடலும் ஒரு சில பாடல்கள் நம்மளுடைய திருமுறைகளை இடம் பிடிச்சிருக்கு. காரைக்கால் அம்மையாருடைய பாடல்களும் திருமுறையில இடம் பிடிச்சிருக்கு. அப்ப அந்த சிலையை, அந்த காரைக்கால் அம்மையாருடைய சிலையை ராஜேந்திர சோழன் வெறும் தஞ்சாவூரோடு நிறுத்தல, இந்தோனேஷியா வரை சென்று நிர்மாணிச்சிருக்கான்னா எந்த அளவிற்கு அவன் நம்மளுடைய சைவத்தை உலகமெங்கும் தழைக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான். அதற்கு உதாரணமாகவும் இந்த 2 பேருடைய கவிதை இருந்தது. இலங்கையில் இருக்கிறவர்கள் எழுதின எண்ணத்திலும் அது இருக்குது, லண்டன்ல இருக்கவங்களுடைய எண்ணத்திலும் இருக்கு. இதெல்லாம் பொருத்தமாக அமைவது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி தருது. ரொம்ப சிறப்பான கவிதை. லண்டன் ஜெயஸ்ரீ அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
நிச்சயமாக உண்மையில் காரைக்கால் அம்மையார் பிறந்த ஒரு எங்களுடைய மண் அல்லவா, எங்களுடைய இலங்கை. ஆமா, அவர் விரும்பி வேண்டி தன்னுடைய உருவம் பேயாக வடிவம் இறைவனிடம் விரும்பி பெற்றுக்கொண்ட ஒரு சிறப்பான ஒரு கதை இருக்கிறது. மகிழ்ச்சி, அதை நினைவூட்டியவைக்கு மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் ஒரு கேள்விக்கு செல்லலாம். உண்மையில் நான் சிறு வயதாக இருக்கும் போது புற்றுநோய் என்பதெல்லாம் ஏதோ ஒரு எங்கோ கேட்கின்ற ஒரு செய்தி போல இருந்தது. அது என்னவென்றே தெரியாது. ஏதோ என்னவாக இருக்கும், அது அந்த நோய் வந்தால் யாரும் பிழைக்க மாட்டார் என்பது போலெல்லாம் கதைத்துக் கொள்வார். இன்று அதிகமாக மக்களிடம் புற்றுநோய் என்பது பரவலான ஒரு நோயாக மாறிவிட்டது. இதற்கான காரணம் எதுவாக இருக்கிறது? இந்த நோய் வரும்போது எப்படியான ஒரு அறிகுறிகள் அல்லது ஏதாவது ஒரு சிறு குறிப்புகளை எங்களுடைய நேயர்களுக்கு கொடுங்க. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி கூட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்க கேட்ட கேள்விக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். ஒரு வைத்தியராக, இப்போ தமிழனாக இருந்து வைத்தியராக கொஞ்சம் நான் மாறி சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துகிறேன். உண்மைதான், நீங்க சொன்ன போல ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா புற்றுநோய் என்பது ஒரு ஊருக்கு ஒருத்தவங்களுக்கு இருக்கும், இருவருக்கு, ஒரு ஊருக்கே ஒரு 10,000 பேர் வாழ்கின்ற ஒரு ஊரில் ஒருவருக்கோ இருவருக்கோ இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஒருவருக்கு வரக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. நீங்க ஒரு தெருவில் ஒரு வீதியில் இருந்தா நிச்சயமாக என்ன பாத்தீங்கன்னா ஒரு புற்றுநோய் என்பது ஏதோ உங்கள் உறவினர்களோ அல்லது உங்கள் குடும்பத்தினர்களோ அல்லது நண்பர்களோ நிச்சயமாக ஒரு மாதத்துக்கு ஒரு பேராவது கேள்விப்பட்டுற அளவுக்கு இன்று எல்லா இடத்துலயும் அது பரவி இருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த நிகழ்ச்சியை வைத்து நான் சொல்றேன். முதல்லயே நான் சொன்ன மாதிரி இறைவனை விட்டும் இயற்கையை விட்டும் நாம் தள்ளி சென்றது மிக முக்கியமான ஒரு காரணம். அதையும் நான் பதிவு செய்யறேன். இது பொதுவான ஒரு கருத்தாக. அறிவியல் மிக முக்கியமான காரணம் மது, புகை, போதை, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஈவன் அசைவம் சாப்பிடுவது கூட வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ தான் நம்ம உண்ணுவோம். ஆனா இன்னைக்கு தினமும் 3 வேளையும் அவ்வளவு கடைகள் பெருத்து இருக்கின்றன, அவ்வளவு மக்கள் அதை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதெல்லாம் கூட அந்த உணவு பழக்கம் சொல்லும் போது ஒரு மருத்துவரா சொல்லுவேன், நாம் எந்த உணவை சாப்பிடுகிறோம், எந்த நேரத்தில் சாப்பிடுகிறோம், எந்த அளவில் சாப்பிடுகிறோம், மூணுமே முக்கியம். நம்ம பொதுவா உணவு பழக்கம்னா என்ன உணவு சாப்பிடுறோம் நம்ம நினைப்போம், அது மட்டும் அல்ல. எந்த உணவு சாப்பிடுறோம், எந்த நேரத்தில் சாப்பிடுகிறோம், சரியான நேரத்தில் உணவு அருந்துறோம், எந்த அளவில் சாப்பிடுகிறோம், மிதமிஞ்சிய உணவு சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நம்மளுடைய வள்ளுவ பெருமான் மருந்துன்ற அதிகாரத்துல மிகையினும் குறையினும் நோய் செய்யும் வழி முதலா எண்ணிய 3 மிக சிறப்பா எழுதியிருப்பார். நிறைய மாறுபாடு இல்லாத உணவு உண்டின் ஊறுபாடு இல்லை உயிர்க்குன்னு கொடுத்திருப்பாரு. இப்ப அற்புதமான தத்துவங்கள்லாம் நம்மளுடைய ஞானிகள் சொல்லிட்டாங்க. இது நம்மளுடைய சைவ திருமுறைகளும் பல பாடல்கள் கொடுத்திருக்காங்க. நமது வள்ளல் பெருமானும் பல பாடல்கள் கொடுத்திருக்காரு. ஆகவே உணவு பழக்கம் ஒரு அடிப்படை காரணம். என்னை பொறுத்தவரை உணவு பழக்கம் ஒரு அடிப்படை காரணம். 2வதாக நான் முன்பே சொன்னது போல மது, புகை, போதை, இது ஒரு மிக முக்கியமான காரணம். தீய பழக்கங்கள், போதை. 3வதாக வாழ்வியல் முறைகள். அன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாருமே காலையில சூரியாஸ்தமம் உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருப்போம். சூரியாஸ்தமம் ஆனவன உறங்கிடுவோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லாருமே உறங்குகின்ற நேரம், குறிப்பா இந்தியாவில நான் பார்த்தவரை 12 மணிக்கு முன்னாடி யாரும் உறங்குறது இல்லை. அதனால்தான் பொதுவா குட் நைட்டே யாரும் சொல்லாதீங்கன்னு நான் சொல்லுவேன். குட் மார்னிங் சொல்லிட்டு தூங்க போறாங்க. எல்லாம் குட் மார்னிங். ஏன்னா 1 மணிக்கு தூங்கினா அது மறுநாளுடைய காலை, அதிகாலை. குட் மார்னிங் சொல்லிட்டு தான் தூங்க வைப்பாங்க. குட் நைட்டே சொல்லக்கூடாது. பல பேர் குட் மார்னிங் சொல்லிட்டு போங்க. அப்போ அந்த காலத்துல 8 மணிக்கெல்லாம் உணவு இருந்து விட்டு அதிகபட்சம் 9 மணிக்கு உறங்கிடுவாங்க. இன்னைக்கு எல்லாம் 12, 1 வரை முடிச்சிருக்காங்க. காலையில எழுந்துறாங்க. உணவு அருந்த நேரமாக இருக்கிறது அல்லவா? ஆமா ஆமா, இரவு உணவு இல்ல, எல்லாமே குறிப்பாக அந்த உணவருந்துகின்ற நேரத்தை ரொம்ப தள்ளி போட்டு நடுராத்திரியில போயிட்டு நீங்க சொல்வது போல நடுராத்திரி போயிட்டு குறிப்பாக பிரியாணி போன்ற அசைவ பொருட்களை சாப்பிடுறது, அந்த கலாச்சாரம் மாறிடுது. அந்த வாழ்வியல் முறை அது மட்டும் இல்லாம செடன்டரி லைஃப் ஸ்டைல் என்று நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம். ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டு வேலை செய்வது, முதல்ல மாதிரி அந்த ஓடி ஆடி வேலை செய்கின்ற அந்த வேலை போல இப்ப குறைஞ்சிருச்சு. நம்ம கையில 3 விஷயங்கள், நான் பல நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கேன், இங்கேயும் நான் கேட்டதுனால சொல்லியிருந்தேன். செல்போன், கம்ப்யூட்டர், டிவி, இந்த 3ம் மனிதன் தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்காக கண்டுபிடித்த 3 பொருள்கள் சொல்லலாம். ஆனால் அதில் பல பயன்கள் இருக்கு. ஏன்னா இப்ப செல்போன் ஒன்று இருப்பதனால்தான் உலகமெங்கும் உள்ள பல சிறந்த கவிதைகளை, அதுவும் குறிப்பாக ஆன்மீக ரீதியான ஒரு நிகழ்ச்சியில நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக இருக்கக்கூடிய தாமரை செல்வி அவர்களின் அறிமுகம் எனக்கு கிடைச்சிருக்கு. அது செல்போனின் மிகச்சிறந்த பயன்தான். ஆனால் நாம் பயனை பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை. அந்த பயனை விட அதன் கேடுகளுக்குள்ளதான் போறோம். அந்த நேர விரயம், தேவையில்லாமல் அதில் தேவையில்லாத பல நிகழ்ச்சிகளை பார்க்கறது, தூக்கம் இல்லாம இருக்கிறது, முழு நேரம் அதிலே மூழ்கி கிடக்கிறது. அப்போ 1990களில் தொலைக்காட்சி, 2000 ஆண்டு காலத்துல கணினி, 2010, 20களில் இந்த செல்போன், குறிப்பாக நாம் எல்லாம் பயன்படுத்துகிற இந்த தொடுதிரை செல்போன், இது 3ம் நம்மளுடைய வாழ்வை புரட்டி போட்டுடுச்சு. நீங்க அதனாலதான் பாருங்க, 1990ஆம் ஆண்டுக்கு முன்னாடி
10,000 பேருக்கு வந்த ஒரு புற்றுநோய் இன்னைக்கு 1000 பேருக்கு ஒரு ஆளா மாறிடுச்சு. அதனாலதான் இது மிக முக்கியமா மாறி இருக்கு. ஆகவே இந்த 3 விஷயங்கள் தான் நான் சுருக்கமா, ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதலில் மது, புகை, போதை போன்ற தீய பழக்கங்கள். 2வது உணவு, உண்ணும் முறை, எந்த அளவுக்கு சாப்பிடுறோம், எந்த நேரத்தில் சாப்பிடுறோம். 3வது நம்முடைய வாழ்வியல் முறை, உடற்பயிற்சி செய்யறது. 4வது முக்கியமான மன அழுத்தம். இதை நோக்கி நம்ம ஓடுறோம்னே தெரியாம ஓடிட்டு இருக்கோம். நாம் யாருக்காக ஓடுகின்றோம்? பல நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நமக்காகவே வாழல, பிறரை சந்தோஷப்படுத்ததான் வாழறோம். அதுதான் மிக முக்கிய காரணம். பிறரை சந்தோஷப்படுத்தி விட்டு தனக்கு மரணத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை முறையை பல பேர் வாழறாங்க. முதலில் நமக்கு நாம் வாழ வேண்டும். நம் மனம் அமைதியாக இருப்பதற்கான செயல்களில் ஈடுபடணும். பிறரை பற்றி ரொம்ப அக்கறை கொடுத்து அதை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோ இப்படி மன அழுத்தத்துக்கு உள்ளாவது என்பது மிக முக்கிய காரணம். அதனாலதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாடல் மூலமாவே இறைவனை வணங்கினாங்க. இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கின்ற திருமுறைகள்லாம் கூட வெறும் பாடலை நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த பாடலை இறைவன் முன்பு நின்று பாடுவார்கள். உதாரணத்துக்கு, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிறப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முறையை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறமையும் வேண்டுவதை மாறி அப்படின்னு நம்ம தேவாரம் நம்மளுடைய திருநாவுக்கரசர் பாடினார்னா, இதை நான் இப்படி சொல்லுவது போல அவர் சொல்லியிருக்க மாட்டார். மிக சிறப்பான முறையில் அழகாக ஒரு பாடலா பாடியிருப்பாரு. அதனாலதான் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் அப்படின்னு நம்மளுடைய ஞானிகள் சொன்னாங்க. பாட்டும் பண்ணும் அப்படின்னு தான் நம்மளுடைய ஞானிகள் சொன்னாங்க. அந்த பாணர்களை உள்ளடக்கி யாழை மீட்டிக் கொண்டு போய் சென்றதுனால்தான் உங்களுடைய இலங்கை தேசத்திலே யாழ்ப்பாணம் என்ற ஒரு ஊரே வந்தது. ஆனால் இன்னைக்கு ஜாஃப்னான்னு அது மாறிடுது ஆங்கிலத்துல. அதுவே ஒரு மிகச்சிறந்த உதாரணம் எந்த அளவுக்கு இந்த தமிழ் பாரம்பரியம் அழிக்கப்படுகிறது, தமிழர்களாலும் சரி மற்றவர்களாலும் சரி. ஆகவே இதில் மற்றவர்களை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் அல்ல. தமிழர்களே தமிழின் பெருமையை இன்னும் உணரல. அதை உணர வைக்க வேண்டிய நோக்கத்தில் தான் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக நம்மளுடைய தாமரை செல்வி அவர்கள் இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். நானும் என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு சில நிகழ்ச்சிகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் நம்மளுடைய பாரம்பரிய பெருமையை, நம் தமிழின் பெருமையை, நம் தமிழின் வலிமையை நாம் உலகுக்கு உணர்த்த வேண்டும். ஆகவே அந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாவதற்கு அடிப்படை காரணம் அந்த வாழ்க்கை முறையில அந்த இசையெல்லாம் நீங்க மறந்துட்டோம். ஒரு நல்ல இசை கேட்கறது இல்ல, ஒரு இயற்கை காட்சிகளை பார்க்கறது இல்ல, பச்சை பசுமையை பார்க்கறது இல்ல, உறவுகளோடு மனம் விட்டு பேசுவதில்ல, நல்ல நண்பர்களோடு மனம் விட்டு சிரித்து பேசுறதில்ல. எந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை. அந்த எந்திரத்தனமான வாழ்க்கைக்காக இந்த உடல் படைக்கப்படலை, இந்த செல்கள் படைக்கப்படலை. அப்ப அந்த செல் வேற விதமா அது பல்கி பெருகுது. அதுதான் புற்றுநோய். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த 4 தான்: உணவு பழக்கம், தீய பழக்கம் மற்றும் அந்த மன அழுத்தம். இதை நான் முன்கூட்டி எப்படி மன அழுத்தம் இதை எப்படி தெரிந்து கொள்வதுன்னு கேட்டிருந்தீங்க. சுருக்கமா 3 விஷயங்கள் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். சுருக்கமாக முதல் விஷயம், திடீரென்று உடல் எடை குறைவு. திடீரென்று உடல் எடை குறைவு. ஒரு 80 கிலோ இருக்காருன்னா ஒரு 60 கிலோ ஆயிடுவார். ஒரு 70 கிலோ இருக்காருன்னா 50 கிலோ, ஒரு 10ல இருந்து 15 கிலோ திடீரென்று உடல் எடை குறைவு. திடீரென்று பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த அது அந்த எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் என்று சொல்வார்கள். அவர்களுடைய செரிமானத்தில் ஏற்படுகின்ற பல்வேறு மாற்றங்கள். திடீரென்று அவருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுவது, சரியாக உணவு செரிக்காமல் இருப்பது, அடிக்கடி இருப்பது, இதெல்லாம் திடீரென்று நடக்கும். தொடர்ச்சியாக ஒரு 1 வாரங்கள் திடீரென்று பல இடங்களில் வலி உருவாகும். அதை என்ன வழி சொல்ல முடியாது. சில நேரத்தில் கட்டிகள் நல்லது. கூட காலகட்டத்தில் பெண்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கு. ஒரு காலத்துல நமது தாமரை செல்வி அவர்கள் கவியறிவி சொன்னது போல, எங்கேயோ ஒருத்தவங்களுக்கு புற்றுநோய் இருக்கும். அந்த புற்றுநோயும் ஆண்களுக்கு தான் இருக்கும், பெண்களுக்கு இருக்காது. பெண்களுக்கு ரொம்ப 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 கடினம். எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு 8 பெண்களில் ஒரு பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய், 8 பெண்களில் ஒரு பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்ப எந்த அளவுக்கு இந்த புற்றுநோய் பற்றி விழிப்புணர்வு நமக்கு தேவைப்படுது. ஆகவே மார்பக புற்றுநோய் என்பதும் பெண்கள் மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும், பரிசோதனை செய்யணும், 6 மாதத்துக்கு ஒரு முறை மருத்துவரை பார்க்கணும். ஆகவே இதை நாம் தடுத்துக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது, நான் முன்பு சொன்ன அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கொண்டு இயல்பாக இயற்கையோடு வாழணும். 2வது, 6 மாதத்துக்கு ஒரு தடவை மருத்துவரிடம் சென்று ஒட்டுமொத்த உடல் பரிசோதனை, குறிப்பாக பெண்கள் மார்பக பரிசோதனை நிச்சயமா செய்யணும். ஆண்கள் ஒட்டுமொத்த உடல் பரிசோதனை செய்யும் பொழுது ஆரம்ப நிலையில நம்ம கண்டறிஞ்சா இந்த புற்றுநோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த அளவுக்கு இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த களங்களில் நான் நிறைய அதை பத்தி பேசுறேன். மிக்க நன்றி. இந்த விழிப்புணர்வை கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த நமது தாமரை செல்வி அவர்களுக்கு என்னுடைய நன்றி.
நிச்சயமாக, நிச்சயமாக. உண்மையில் மருந்தே உணவு, உணவே மருந்து என்பது போல ஒரு வாழ்வியல் முறையை நாம கடைபிடித்தால் எல்லாம் சரியாகும். ஏனென்றால் எங்களுடைய உடல் என்பது ஒரு இயந்திரம் தான். அதற்கும் ஓய்வு எல்லாமே தேவை. நேரத்துக்கான சரியான ஒரு எங்களுடைய வாழ்க்கை முறை மாறும் போது எங்களுடைய நேர்த்தியான வாழ்க்கையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உண்மையில் முன்பெல்லாம் முக்கு கண்ணாடி அணியும் போது மிக வயோதிபர்கள் தான் அணிவார்கள். 1, 2 பேர் ஏதோ. அது அணியும் போது கூட அது அணிவதே ஒரு கௌரவ பிரச்சனையாக கூட இருந்தது. இன்று சிறு பிள்ளைகள் கூட அந்த கண்ணாடி அணியாத பிள்ளைகளை பார்க்கும் போது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்கு எந்த அளவு விஞ்ஞானம் வளர்கிறதோ அந்த அளவு எங்களுடைய வீழ்ச்சியும் இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய உண்மை. ஆர்வம், துரித உணவு வகைகள். கண்டிப்பா, கண்டிப்பா. அதுதான் நீங்க சொன்ன போல அந்த கண்ணாடி அணிவது என்பது நல்ல ஒரு உதாரணம். ஆனா, அத வந்து பெரிய அளவுல உடல பாதிக்கலன்றதுனால உண்மையில் கண்ணாடி அணிவது என்பது கூட ஒரு குறைதான். ஆனால் இன்னைக்கு அது ஒரு குறையாவே யாரும் எடுத்துக்கல. அது ஒரு பழக்கமாக அது வந்து ஏன்னா கண் என்பது யாருக்கு 90% பேர் கண்ணாடி அணியாமல் இல்லை. அதனால எல்லாரும் அதுக்கு பழகிட்டாங்க. ஆனால் கண்ணுக்கு கண்ணாடி போடுவது என்பது கூட உடலில் ஏற்படுகின்ற கண்ணுக்கு ஏற்படுகின்ற ஒரு குறைதான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கிதான் புற்றுநோய் போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கிதான் புற்றுநோய் போயிட்டு இருக்கு. நிச்சயமாக நாம் தொடர்ந்து நேர்களின் கவிதைக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். அடுத்த கவிதையாக தமிழ்நாடு கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த கவிஞர் திருக்குறள் ராசராசேஸ்வரி உதவி பேராசிரியை. தமிழ்நாடு கோவை மாவட்டம் கவிஞர் திருக்குறள் ராசராசேஸ்வரி அவர்களுடைய கவிதை. திருமுறைகள் சைவ ஆகமங்களின் சாரம்சம். திருமுறைகள் 12 தொகுதிகளாக பழந்தமிழில் தொகுக்கப்பட்டது. பிறவி பெருப்பயனை உணர்த்தும் திருமுறைகள் ஆன்மீகத்துக்கு வழிகாட்டும் இலக்கிய படைப்புகள். பிறவி பெரும் பயனை உணர்த்தும் திருமுறைகள் ஆன்மீகத்திற்கு வழிகாட்டும் இலக்கிய படைப்புகள் என்று தன்னுடைய கவிதையை கொடுத்திருக்கிறார். நன்றி. கூறுகள் உங்களுடைய கருத்தினை. மீண்டும் ஒரு முறை ஒரு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துருச்சு. அந்த கவிதையை மறுபடி வாசியுங்கள். நிச்சயமாக. சைவ ஆகமங்களில் சாரம்சம் திருமுறைகள் 12 தொகுதிகளாக பழந்தமிழில் தொகுக்கப்பட்டது. பிறவி பெரும்பயனை உணர்த்தும் திருமுறைகள் ஆன்மீகத்திற்கு வழிகாட்டும் இலக்கிய படைப்பு என்று ஒரு ஆன்மீகத்துக்கு வழிகாட்டும். உண்மையில் ஆன்மீகம் என்பது எம்மதமாக இருக்கட்டும், அந்த ஆன்மீகத்தை கூட இன்று கடைபிடிப்பது என்பது ஏதோ நீயா நானா பெரியாள் என்கின்ற போட்டி மனப்பான்மை, இன்னும் நேரான விடயங்கள் இருக்கிறது. ஆன்மீகத்தை தாண்டிய ஒரு பயணத்தை தான் எல்லோருமே மேற்கொள்கிறார்கள், ஆடம்பரத்தின் பயணமாக. அதனால்தான் அந்த ஆன்மீகமும் ஒருவருடைய மனதை சாந்தப்படுத்தாமல் இன்று ஒரு எல்லோருமே ஏதோ ஒரு மன உளைச்சலிலே திரிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு மன அழுத்த ஒரு வைத்தியர் வேண்டும் போல அது போன்ற ஒரு நிலை இன்று வந்து விட்டது. அதற்கான காரணம் உண்மையில் ஆன்மீகம் என்பது எங்களுடைய ஆத்மாவை சாந்திப்படுத்தும் ஒரு விடயம். அதை நாங்கள் சரியாக பின்பற்றுவதில்லை. அவருடைய கவிதையும் ஆன்மீகத்துக்கு வழிகாட்டும் இலக்கிய படைப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார். உண்மை இலக்கிய படைப்பும் ஒரு ஆன்மீக பயணம் தான். இன்று நானும் நீங்களும் மிகவும் மகிழ்வாக இந்த வேலைப்பொழிவின் காரணமாகவும் மிகவும் மகிழ்வாக இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது இலக்கிய படைப்பு தான். கூறுங்கள் உங்களுடைய கருத்தினை. நன்றி கவிதாயினே, உங்களுடைய கவிதைக்கு கூறுங்கள். மிக சிறப்பு. இந்த கவிதை ரொம்ப குறிப்பாக அவர்கள் சொன்னது போல, நமது தாமரை செல்வி அவர்கள் சொன்னது போல, இந்த இலக்கியத்திற்கும் உரம் சேர்ப்பதாக, சுவை சேர்ப்பதாக தான் இந்த ஆன்மீக பயணம். அது ஒரு கருத்து அவங்க சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அந்த ஆன்மீகம் என்பதே இப்ப பல பேருக்கு மன அழுத்தத்தை உள்ளாக்கக்கூடிய, அதாவது பொதுவான மன அழுத்தம் ஒரு பக்கம், இந்த ஆன்மீக ரீதியாகவே உண்மையான ஞானத்தை அடையாமல் போலியாக சில ஆன்மீகமாக சில கருத்துக்களை திணித்துக் கொண்டு அலங்கார ஆன்மீகமாக, ஆடம்பர ஆன்மீகமாக உண்மையான ஆன்மீகத்தை விட்டு விலகி நழுவக்கூடிய நிலைமையும் இருக்கு. ஆனால் உண்மையான ஆன்மீகத்தை பறைசாற்றியது எதுன்னு பாத்தீங்கன்னா இது போன்ற இலக்கியங்கள் தான். அதை தான் அந்த கவிதாயினி மிகச்சிறப்பா அந்த கவிதையில ஆன்மீகத்துல இந்த இலக்கியத்தையும் அது வலு சேர்க்குதுன்ற அடிப்படையில அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. மிக அற்புதமான கருத்து, அது உண்மையான கருத்தும் கூட. ஏன்னா இலக்கியங்களில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறோ அந்த அந்த முறைப்படி நம்ம யாருமே பெரும்பாலும் வாழறதில்லை. நாமவே பல விஷயங்களை ஆன்மீகத்திற்கு சில விஷயங்களை, எல்லா விஷயங்களும் சொல்ல மாட்டேன், மூட நம்பிக்கைகள் போல நாமவே திணித்து கொண்டு, குறிப்பாக சில இந்த ஊசி குத்திக் கொள்வது போன்ற பல்வேறு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் எந்த விதமான ஞானிகளும் எல்லா விதமான பாடலும் குறிப்பிடல. ஆகவே இலக்கியங்கள் சொல்லுகின்ற ஆன்மீக வழியில் நடைபெற்றால் அதுதான் உண்மையான ஆன்மீகமா இருக்கும். அதை அடிப்படையாக அழுத்தம் கொடுத்து சொல்லக்கூடிய வகையில் அவங்களுடைய கவிதை இருந்தது. அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி 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 உங்களுடைய கருத்துக்கு. நீங்கள் நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்த இன்னும் ஒரு கவிதையை கேட்போமா? ஒரு கவிதை. ஓகே. நான் மருத்துவக் கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு போட்டி,
கல்லூரிகளுக்கு இடையிலான ஒரு போட்டி. அதனால இது நான் எழுதிய ஏறக்குறைய ஒரு 20 வருடம் ஆனாலும் கூட நமது நெறியாளர் மிக சிறப்பான ஒரு ஆளுமை அவர்கள் சொன்னது போல இதெல்லாம் நான் என்னுடைய இதயத்தில் செதுக்கி வைத்ததனால அது எப்ப வேணாலும் என்னால சொல்ல முடியுது. இது போன்ற என்னால ஒரு 1000 கவிதைகளை சொல்ல முடியும். எந்த நேரத்தில் கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அது எல்லாம் என்னுடைய படைப்புகள், நான் செதுக்கியவை என்றதுனால. அப்ப கனவு என்ற தலைப்பு இன்னைக்கு சமீபத்தில் கூட டாக்டர் கலாமுடைய பிறந்த நாளை கொண்டாடணும். மிக சிறப்பான உரையை நமது தாமரை செல்வி அவர்கள் கூட வந்து மிக சிறப்பான உரையை அதுல கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை நான் தெரிவிக்கிறேன். ஆனால் அப்பொழுது நன்றி, மகிழ்ச்சி. அப்ப வந்து அந்த கனவு என்ற வார்த்தை மிக பெரியசாக பிரபலமாகாத நேரம். ஏன்னா கலாம் அவர்களுக்கு முன்னாடி அந்த 20 ஆண்டுகள், இப்போது 10 வருடங்களா தான் எல்லாருமே கலாம் கலாம் என்று சொல்லக்கூடியதாங்க. அப்ப அந்த கவிதையில நான் ஏறக்குறைய ஒரு கல்லூரி மாணவனாக நான் எழுதும் பொழுதே நான் எப்படி எழுதியிருந்தேன் என்று சொன்னால், கனவு என்ற தலைப்பில் ஒன்றும் எப்படி கனவு காணும், ஒரு 70 விஷயங்கள் கனவு காண்பதாக அதை நான் செதுக்கிறது. அதுல ஒரு 5-6 மட்டும் இப்ப நான் சொல்றேன், சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். மழலையின் கனவு, ஏன்னா மழலையில இருந்து நான் ஆரம்பிச்சேன். மழலையின் கனவு மனம் விரும்பும் பொருள் நாட, மயிலதின் கனவு மழை வந்தால் ஆட்டம் போட, மலரதின் கனவு மலர்ந்திடும் வேலை கூட, மணமகள் கனவு மணமகன் வீடு தேட. குரல் இந்த வரிகள் தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. நான் பரிசும் வாங்கினேன் அந்த கவிதை போட்டியில. இது கவிதை சொல்றதை விட ஒரு உரைநடை சார்ந்த ஒரு கவித்துவமான கவிதை. ஏன்னா கவிதைக்கென்று பல அமைப்புகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் நம்ம போடணும். குறிப்பாக மரபு கவிதைகள் நிறைய இருக்கு, புது கவிதைகள் கூட ஒரு சில விஷயங்கள் செய்யுது. ஒரு புது கவிதை மாதிரி எடுத்துக்கலாம். குரலதின் கனவு செவிப்பறை சண்டைக்கு, திரு குரலதின் கனவு மனித நல் வாழ்க்கைக்கு. ஏன்னா நம்ம வாயிலிருந்து வருகின்ற குரல் எப்படி கனவு காணும்னா, எந்த செவிப்பறையில போய் அது மோதலான்னு அது கனவு காணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையை நான் அதுல எழுதியிருந்தேன். குரலதின் கனவு செவிப்பறை சண்டைக்கு, திரு குரலதின் கனவு மனித நல் வாழ்க்கைக்கு, வரப்புகளின் கனவு சண்டையில்லாத காலடி தடம் காண. நீங்க பாத்தீங்கன்னா கிராமத்துல அந்த வரப்புகள் போட்டிருப்பாங்க, ரெண்டு நிலத்தை பிரிக்கக்கூடிய வரப்புகள். அந்த வரப்பு வந்து இந்த பக்கம் அதிகமாயிட்டா அந்த பக்கம் அதிகமாயிட்டா அதுக்கு ஒரு சண்டை நடக்கும். அப்ப அந்த வரப்பு எப்படி கனவு காணும்னா, என் மேல நின்று நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு அது கனவு காணும் அப்படின்ற மாதிரி எழுதி பல விஷயங்கள் அதை எழுதிட்டு வந்துட்டு கடைசியில இந்த இளைய கவிஞனின் கனவு ஜாதி மத பேதமற்ற ஒன்றுபட்ட வலிமையான இந்தியாவை காண வேண்டும் என்பதுதான். என் கனவு நனவாகும் வரை என் கண்கள் வேறு எந்த கனவையும் காணாது, நிச்சயம் காணாது அப்படின்னு முடிச்சிருந்தேன். இதுதான் கனவு என்ற தலைப்புல 20 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்லூரியில நான் எழுதின ஒரு கவிதை. கூடவே இன்னொரு கவிதையும் கல்லூரின்றதுனால அதையும் நான் சேர்த்து சொல்லி இந்த நிகழ்ச்சி நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். கவிதை என்னுடைய கவிதை செய்கிறேன். பெண்களுக்காக, குறிப்பாக என் முன்பாக உட்கார்ந்திருக்க நம்ம தாமரை சொல்லி போன்ற பெண்களுக்காக ஒரு மகளிர் தினத்துக்கு என்னுடைய மருத்துவ தோழி, மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது என்னுடைய தோழி இன்னைக்கு மருத்துவர் தினம், ஏன்னா நான் தமிழ் மீது பற்று கொண்டவன் என்று உங்களுக்கு தெரியும்ன்றதுனால எங்களுக்கு எதுவும் எழுத மாட்டியா, எதுவும் சொல்ல மாட்டியா அப்படின்றப்போ அப்ப நான் உடனடியாக எழுதிய ஒரு புது கவிதைன்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். சந்திர மண்டலத்தில் புத்தம் புது பெண்களை விட்டு வைப்போம், வாழ்க்கையில் சாகசங்கள் செய்யும் சில பெண்களை மட்டும் வைப்போம், இந்த பூமியில் பெண் கொடுமை போக்குவோம், எந்த நாளுமே பெண்களை நாம் போற்றுவோம், ஆறு கடல் பூமி எல்லாம் பெண்மையின் வடிவங்களாய் இங்கே போற்றுகின்றோம், ஏன் பெண்ணை தூற்றுகின்றோம், ஆறு கடல் பூமி எல்லாம் பெண்மையின் வடிவங்களாய் இங்கே போற்றுகின்றோம், ஏன் பெண்ணை தூற்றுகின்றோம், ஆண்மகனின் வடிவங்களாக ஆறு கடல் பூமி வைத்தால் கடலும் கொந்தளிக்கும், இந்த பூமியும் சிதறிடும், பெண்மை இல்லை என்று சொன்னால் நன்மை இங்கில்லை, பெண்களினால் அமைதிக்குத்தான் பங்கம் வந்ததில்லை, இன்று உலக மகளிர் தினம்தான், உன்னை வாழ்த்தும் எந்த மனம்தான், இனி என்றும் பெண்கள் தினம்தான். இதுவும் ஏறக்குறைய 20 வருடத்துக்கு முன்னாடியே எழுதினேன். என்னுடைய பெண்மையின் பேராற்றல் புத்தகத்துடைய முதல் பக்கத்துல இந்த கவிதை தான் நான் போட்டிருக்கேன். இது சொல்லியே போட்டிருக்கேன், என்னுடைய கல்லூரி காலத்தில் நான் எழுதிய கவிதை அப்படின்னா அந்த பெண்மையின் பேராற்றல் என்ற புத்தகம் எழுதிச்சு. வெகு விரைவில் நம்ம தாமரை செல்வி அவர்களுக்கு அந்த புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா நான் பார்க்கின்ற பல பெண்மையின் பேராற்றல்கள் அவர்களும் ஒரு மிக சிறந்த ஒரு பெண்மையின் பேராற்றல். இந்த 2 கவிதைகளும் உங்ககிட்ட பகிர்ந்துகிறதுல மகிழ்ச்சி. நிச்சயமாக உங்கள் இதயத்திலிருந்து வாய் வழியாக விழுந்த வைரங்கள் என்று கூறலாம். அத்தனை அழகான கனவுகள் என்று கூறுவதை விட உங்களுடைய அந்த பறந்து விரிந்த ஒரு தேசப்பற்று என்று கூறலாம். உண்மையில் இது கனவு என்று கூற முடியாது, ஒரு தேசப்பற்று. உங்களுடைய அந்த தேசத்தின் மீது பற்று உள்ளவர்களுக்கு தான் பறந்து விரிந்து சிந்திக்க முடியும். அந்த நேரத்திலே நீங்க ஒரு அழகான ஒரு கனவினை ஒரு இலட்சியமாக கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக நீங்கள் நிறைய செய்து கொண்டும் தான் இருக்கிறீர்கள். என்ற ஒரு நாள் அதுவும் பேசப்படும், உங்களுடைய கனவும் பேசப்படும். மீண்டும் மீண்டும் பல நிகழ்ச்சிகளில் இந்த கனவை நீங்கள் கூற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம் அல்லவா? அதனால் உங்களுடைய அந்த கனவு என்பது அந்த கடைசி வரிகள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. பரந்த வேறுபாடற்ற ஒரு உங்களுடைய நாடு மாற வேண்டும். நிச்சயமாக என்பது. அது போல அந்த பெண்மை கவிதையுமே கூறுங்க. அந்த கனவு தலைப்புல அந்த பரிசு அறிவிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன வரிகள் மெயினா அந்த திருக்குறளை பற்றிய சிந்தனையை சொல்லிட்டு,
இந்த கனவு நனவாகும் வரை வேறு எந்த கனவையும் காணாதுன்னு நீங்க முடிச்சிருந்தீங்கல்ல, அதுதான் எங்களை கவர்ந்ததுன்னு சொன்னாங்க அந்த அந்த கவிதையில. உண்மையில அது அது அந்த நேரம் நீங்க எழுதியிருந்தாலும் இன்றுமே நீங்க உங்களுடைய பயணங்கள் எல்லாமே ஏதோ இந்த சமூகத்தினை ஒன்றிணைக்க வேண்டும் என்கின்ற மாதிரியான இருக்கிறது. சமூகம் எனும் போது இன்று அந்த நீங்கள் கற்ற நாட்களில் இது போன்ற இணைய வசதிகள் இல்லை. ஆனாலும் இன்று இணைய வசதிகள் இருப்பதால் தமிழர்கள் எல்லோருமே ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற ரீதியில் நீங்கள் பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இந்த கனவிலும் அதுவும் இணைந்திருக்கிறது. நாங்கள் காலத்துக்கு காலம் மாறுபட்ட ஒரு நிலையில் தானே எங்களுடைய கவிதைகள் மாறுபடும். நாங்கள் ஒரு காலத்தில் எழுதிய போது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருப்போம். வெகும் அழகான 2 கவிதைகளுமே, அதுவும் பெண்ணுக்காக எழுதிய கவிதையுமே மிகவும் அருமையாக இருக்கிறது. மகிழ்ச்சி. அந்த தோழிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த தோழி கேட்டிருக்காவிட்டால் இந்த தோழியும் அந்த கவிதையை கேட்டிருக்க முடியாது அல்லவா? நிச்சயமாக. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிச்சயமாக வெகும் அழகாக நீங்கள் என்னோடு இணைந்து நிகழ்ச்சியை கொடுத்திருந்தீர்கள். உண்மையில் இலக்கியம் சார்ந்த தலைப்புகள் எனும் போது எழுதுபவர்கள் குறைவாக இருந்தாலும் மிகவும் மிகவும் ஆளுமை மிக்க கவிதைகள் வந்து சேருகின்றன. அதனால் எனக்கு மகிழ்வாக இருக்கிறது. இன்னும் வருங்காலங்களில் எல்லாம் மாற்றம் அடையும். ஆனால் எத்தனை பேருக்கு நாங்கள் விதைக்கிறோம் என்பதை விட எத்தனை பேர் உள்வாங்குகிறார்கள் என்பதுதான் நான் நோக்குவேன். மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுடைய விடயங்களை. இவர்கள் ஒரு 5 பேராக இருந்தாலும் 10 பேராக இருந்தாலும் அவர்களிடம் சென்றடையும் போது அவர்கள் இன்னும் 5 பேருக்கு விதைப்பார்கள் அல்லவா? அது போன்றுதான் இந்த நிகழ்ச்சியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் உண்மையில் இந்த நிகழ்ச்சியை உங்களை அழைக்கும் போது ஒரு பயத்தோடு எனக்கு 2 நாளாக சுயினம் இருந்தாலும் நான் அந்த உங்களிடம் கேட்டு அந்த நேரத்தை ஒதுக்கி எடுத்துக்கொண்டதுக்கான காரணம், நீங்கள் மிகவும் எந்த நேரமும் வெளிநாடுகளில் பயணத்தில் இருப்பவர். ஆனாலும் எனக்காக நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக என்னுடைய நன்றியினையும் என்னுடைய கவிஞர்கள் சார்பாகவும் நன்றியினை கூறிக்கொள்கிறேன். இறுதியாக நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் எங்களுடைய கவிஞர்கள்? முதற்கண் ரொம்ப மகிழ்ச்சி இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில், குறிப்பாக சைவ திருமுறைகளை பற்றி 12 திருமுறைகளை பற்றி பேசக்கூடிய இந்த கவிதை களத்தில் பொதிகை சாரல் என்ற அற்புதமான ஒரு தலைப்பு. பொதிகை சாரல் என்பதே நமது அகத்திய மாமுனி அவரை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பெயர். சாரல் என்றாலே ஒரு கவித்தூரல் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் என்னை இன்று விருந்தினராக, நீங்கள் அதிதி என்று அழகாக அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க, விருந்தினராக அழைத்ததற்கு என்னுடைய நன்றியை முதல்ல உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஒரு பெண்மையின் பேராற்றலாக, ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக, தமிழை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக, வெறும் தமிழை நேசிக்கக்கூடிய ஆளுமை மட்டும் சொல்ல முடியாது, சமூகத்தையும். ஏன்னா எங்களுடைய அப்துல் கலாம் நிகழ்ச்சியில நான் கண்கூட உங்களுடைய உரையை எனக்கு கேட்கும் பொழுது அந்த மரம் வளர்ப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நீங்க கொடுத்திருக்கீங்கன்றதை பத்தி எல்லாம் நான் நினைச்சேன். எங்களுடைய இயக்க உறுப்பினர்கள் கூட அதை வெகுவாக நிறைய பேர் அதை பாராட்டினாங்க. ஸோ அப்படிப்பட்ட சமூகத்தின் மீதும் பற்று கொண்ட, தமிழ் மொழியின் மீதும் பற்று கொண்ட, ஆன்மீகத்தின் மீதும் பற்று கொண்டு, குறிப்பாக இளைய தலைமுறையை, புதிய தலைமுறையை உருவாக்கிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த களத்திற்கு என்னை அழைத்ததுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள். அதே போலவே இங்க கவிதை எழுதிய அத்தனை ஆளுமைகளுமே நீங்கள் குறிப்பிட்டது போல இலக்கிய சுவையோடும் தமிழ் சுவையோடும் அதே சமயத்தில் ஆன்மீக கருத்துக்களை உள்ளடக்கி மிக அற்புதமான செறிவாக ஒரு தயாரிப்போடு அவங்க அந்த கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க. குறிப்பாக திருமுறைகளை பற்றி அவர்கள் எந்த அளவுக்கு அதை நேசிச்சிருந்தா தான் அப்படி எழுத முடியும். ஸோ ஆகவே இங்க கவிதை எழுதிய, நீங்கள் வாசித்த கவிதை எழுதிய அத்தனை பேருடைய கவிதைகளுமே மிக சிறப்பாக இருந்தது. அவர்கள் தொடர்ச்சியாக இந்த களங்கள்ல பயணிக்கணும்ன்ற ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நேரலையில் பார்த்துக்கொண்டு அல்லது இந்த நிகழ்ச்சியின் பதிவை பார்க்க இருக்கின்ற உலகமெங்கும் வாழும் தொப்புள்குடி உறவுகளுக்கும் நம் தமிழின் கலாச்சாரத்தை, நம் தமிழின் பாரம்பரியத்தை, நம் தமிழின் வீச்சை, நம் தமிழின் வலிமையை முடிந்தவரை நம்மால் முடிந்த அளவுக்கு உலகமெங்கும் நம்ம எடுத்து செல்ல வேண்டும். அனைவரும் அப்படி செய்ததோட விளைவுதான் இன்று நம்ம அனுபவிக்கிறோம். என்றோ நம்மளோட திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு எழுதம் தான் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். என்றோ நமது மகாகவி பாரதியார் தான் இன்னைக்கு படிக்கிறோம். அப்படி நாம் சிலவற்றை செய்தால் நம்மளுடைய வளரும் தலைமுறை, புதிய தலைமுறை, எதிர்கால தலைமுறை இந்த தமிழை முன்னோக்கி எடுத்து செல்லும். அந்த வகையில் தமிழ் உணர்வோடு நாம் அனைவரும் இருக்க வேண்டும். நாம் எந்த தொழில் செய்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் தமிழ் என்பதை நம் உயிராக கருத வேண்டும் என்ற என்னுடைய கருத்தை இறுதி கருத்தாக வைத்து இந்த அளவில் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. உண்மையில் வெகும் சிறப்பாக உங்களுடைய வைத்தியசாலையில் இருந்து கொண்டும் நோயாளிகள் எத்தனை பேர் காத்திருக்கிறார்களோ தெரியாது. ஆனாலும் நீங்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எனக்காக நேரம் ஒதுக்கி வெகும் அழகாக இந்த நிகழ்ச்சியை கொடுத்திருந்தீர்கள். இன்னும் ஏராளமான கேள்விகள் இருக்கிறது எங்களுடைய நேயர்களுக்காக. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உண்மையில் உங்களை நான் அழைத்து அது தொடர்பான சந்தேகங்களை நாங்கள் எங்கள் நேயர்களுக்கு இந்த கவிதையும் தாண்டி ஒரு மக்களுக்கான ஒரு கேள்வி பதிலாக நாங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காலத்தின் தேவையாகவும் இருக்கிறது. இது இலக்கியம் என்றால் அது மருத்துவம். நிச்சயமாக இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடைய நான் சந்திக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதற்காக உங்களுடைய நேரம் பார்த்து ஒதுக்கிக் கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அழைத்த போது அன்று ஒரு நாள்
காலநிலை தடங்கள் ஏற்பட்டும் மீண்டும் என்னோடு இணைந்து கொண்டீர்கள். அந்த மனம் எல்லோருக்கும் வந்து விடாது. அதனால் எங்களுடைய பொய்கைச்சாறு நிகழ்ச்சியூடாகவும் எங்களுடைய கவிஞர்கள் சார்பாகவும் பார்த்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் மீண்டும் ஒரு பொய்கை நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தாமரை. நன்றி, வணக்கம்.